5400 பழைய ஏசியை போட்டுட்டு புதிய ஏசியை வாங்கிட்டேன். இப்போ அந்த கீழே பழைய ஏசி எடுத்த இடத்துல எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ புதிய ஏசி வந்து இன்டோரில் வந்து அவர் வந்து செட் பண்ணுறாரு. இன்டோர் யூனிட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நான் வாங்கியிருந்தது 100 டன் ஏசிங்க, 5 ஸ்டாரு. நான் வாங்கி 1.5 டேஸ்லேயே வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து வந்துட்டாங்க. இந்த ரூமில் பழைய ஏசி வந்து 10 வருஷம் வந்ததுங்க. ஆக்சுவலாக 10 வருஷம் கழித்து தான் நான் வந்து மாற்றினேன். அந்த 10 வருஷம் வந்ததும் ஒரு ரீசன், எல்ஜி பிராண்டை வந்து சூஸ் பண்ணது. முன்னாடி இருந்ததும் எல்ஜி பிராண்டு தான், ஆனால் அது வந்து 2 ஸ்டாரு. கரண்ட்டு பில்லு நல்லா பைப் போட்டு உரிகிற மாதிரி உரியும். பட் இது வந்து உங்களுக்கு 5 ஸ்டார் வந்து இப்போ நான் வாங்கியிருந்தேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதில் தற்போதைய விலை என்னன்றதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்டோர் கம்ப்ரஸர் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த பைப்லாம் வந்து நல்லா, அதாவது துரு பிடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ப்ரொடெக்ஷனோடு உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இன்ஸ்டாலேஷனுக்கு நான் எந்த பைசாவும் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணலை. ஸோ அவங்க டிஃபால்ட்டாக கொடுக்குற டியூப் வந்து கொஞ்சம் சைஸ் தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஜன்னல்லாம் ஜாஸ்தி சைஸ் ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரா பைசா நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். எவ்வளோ லென்த் இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோ ப்ரைஸு. அந்த கிளாம்புக்குன்னு சொல்லி 1800 வந்து நான் கொடுத்துருந்தேன். இங்கேயும் 5 ஸ்டார் அப்படின்ற அந்த பேட்சிங் இருக்குது. எல்ஜி அப்படின்ற பேட்சிங் டியூவல் இன்வெர்ட்டர். ஸோ அதனால் குறைஞ்ச கரண்ட் வந்து இது கன்சியூம் பண்ணும். ஸோ பேக்கில் ஃப்ரண்ட்டில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்டோர் யூனிட்டு உள்ளே வந்து செட் பண்ணியாச்சு, அந்த வேலை முடிஞ்சிச்சு. இந்த ரூம் வந்து 18 to 15 சைஸு. அவுட்டோர் யூனிட் செட் பண்ணுறது தான் ஆக்சுவலாக ரொம்ப சேலஞ்சிங் ஆகிடுச்சு. ஏன்னா பின்னாடி வீடு கட்டினவங்க வந்து இடமே விடாமல் காம்பவுண்ட் கட்டுறன்ட்டு ஏற்றிட்டானுங்க. ஸோ இந்த கேப்பில் நான் வந்து எடுத்துகிட்டு வந்து அவுட்டோர் யூனிட்டை வந்து செட் பண்ணது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ ஏசி கேஸும் நான் அதிகமாக ஃபில் பண்ண வேண்டியதாக இருந்தது. இது வந்து நான் இன்னொரு ரூமில் செட் பண்ணியிருக்கிறது வைஃபை இல்லாத ஒரு மாடல், சரிங்களா. இதுவுமே 5 ஸ்டார் தான், டியூவல் இன்வெர்ட்டர் கம்ப்ரஸர் தான். 10 வருஷம் வந்து உங்களுக்கு வாரண்ட்டி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இன்வெர்ட்டர் கம்ப்ரஸருக்கு மட்டும், சரிங்களா. அதுவும் வந்து ஒரு அட்வான்டேஜ். ரொம்ப சைலண்ட்டுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ நான் ஓடிட்டு தான் இருக்குது, உங்களுக்கு வந்து சுத்தமாக நாய்ஸே இல்லை பாருங்கள். நீங்கள் ரிமோட்டில் வந்து அது ஃபேனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்கள் நாய்ஸ் வந்து இதுவாக இருக்கும். ஃபேன் 5 வச்சுருந்தாலும் எனக்கு வந்து கம்மியாக தான் கேட்டுச்சு. ஸோ ஆட்டோ க்ளீனிங் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை மேலே ஃபில்டர் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இதை வந்து அப்படியே நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா லிஃப்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி திருப்பி நீங்கள் வந்து போடலாம். இங்கே பாருங்கள், இந்த இடம் கூட நீங்கள் மேனுவலாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். பட்டன் வந்து மேனுவல் பட்டன் இங்கே இருக்குது. சப்போஸ் ரிமோட் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை கழட்டிட்டு இதை வந்து ஆன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ ரிமோட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், ஸோ பேசிக்கான ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸ்விங்கு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும்.